பொய் பேசி பொய்யையே ஆணவமாக பேசி புகழ்பெற்ற அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியிலிருந்து வெளியே போன பின்னாடியும் அந்த பழக்கத்தை விடலங்க. இப்போ நான் கட்சியில் ஒரு தொண்டனாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வார்த்தைக்கு சொன்னாலும் தன்னுடைய விளம்பர மோகத்தால் இன்னுமே பொய்யை தான் பரப்பிட்டு இருக்கிறாரு. அதுவும் இவர் பொய் சொல்ற யுக்தியை பார்த்தீங்கன்னா பிரமிப்பாக இருக்கும். சமகாலத்தில் ஏதாவது நடந்துட்டு இருக்கும், அதில் ஒரு பொய்யை பரப்பி அதன் மூலமாக ஒரு விளம்பரத்தை தேடிக்கிறது. அந்த வகையில் இப்போ அண்மையில் தமிழ்நாடு முதலமைச்சரான மு க ஸ்டாலின் அவர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காரு இல்லையா, அதை முன் வச்சு ஒரு பொய்யை பரப்பியிருக்கிறாருங்க. அந்த பொய் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தன்னுடைய பயணத்துடைய முதல் கட்டமாக முதலமைச்சரான மு க ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனிக்கு போயிருக்காரு. அங்கே 9,000 கோடி மதிப்பிலான முதலீடுகளை ஈர்த்திருக்கிறார் அப்படிங்கிறது செய்திகளில் வரக்கூடிய விஷயமா இருக்குதுங்க. இந்த சமயத்தில் நேற்று ஒரு நெகிழ்ச்சியான பதிவு போட்டிருந்தாரு. அந்த பதிவில் பழந்தமிழ் இலக்கிய சுவடிகள் பல முதற் பதிப்புகள் அப்படின்னு 40,000 அரிய தமிழ் நூல்களை கொண்ட கொலோன் பல்கலைக்கழக தமிழ்துறை நூலகத்தை பார்வையிட்டேன் அப்படின்னும், ஐரோப்பாவில் தமிழியல் ஆய்வுகளுக்கான முக்கிய மையமான கொலோன் தமிழ்துறை மூடப்படுவதை தடுக்க ஆட்சிக்கு வந்ததுமே 1.25 கோடி ரூபாயை திராவிட மாடல் அரசு வழங்கியது அப்படின்னும், அது வீணாகவில்லை அப்படிங்கிறத அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிற 3 அபிஷியல்ஸோட பெயரை குறிப்பிட்டு அவர்களுடைய தமிழ் ஆர்வத்தை கண்டபோது அறிந்து மகிழ்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் சென்னை மதுரையை தொடர்ந்து கோவை திருச்சியிலும் மாபெரும் நூலகங்களை அனைவருக்குமான அறிவு மையங்களாக அமைத்து வரும் நமது முயற்சிகளுக்கு நல் ஊக்கமாக இந்த கொலோன் லைப்ரரி விசிட் அமைந்தது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாரு. எனவே ஜெர்மனியில் இருக்கக்கூடிய கொலோன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை இருக்குது, தமிழில் ஆய்வுகளுக்கான இருக்கை இருக்குது, அதுக்காக நாம நிதி வழங்கியிருக்கிறோம் அப்படின்னும், அதற்கான பயனை நாம இப்போ கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் முதலமைச்சரான மு க ஸ்டாலின் அவர்கள் நிகழ்ச்சியாக குறிப்பிட்டிருக்கிறாரு. ஆனால் அதை திரிக்கிற வகையில் அண்ணாமலை அவர்கள் என்ன தெரியுமா பதிவு போட்டிருக்கிறாரு, ஜெர்மனி நாட்டுக்கு சுற்றுலா சென்றிருக்கும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கொலோன் பல்கலைக்கழக தமிழ்துறை நூலகத்தை பார்வையிட்டதாக தெரிவித்துள்ளார். இந்த பல்கலைக்கழக தமிழ்துறை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதமே மூடப்பட்டதாக இந்த ஆண்டு ஜனவரி மாதம் செய்திகள் வெளியாகி இருந்தன அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருந்தாரு. மேலும் இதை தொடர்ந்து சூரியன் பட காமெடியெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு. அதை சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய வீண் விளம்பரங்களை நிறுத்திட்டு கொலோன் பல்கலைக்கழகத்தில் மீண்டும் தமிழ் துறையை கொண்டு வர உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்கிறாரு. எனவே இதை முன்னிட்டு தான் சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு பார்க்க முடிஞ்சதுங்க. அதாவது அண்ணாமலை சொல்றாரு இல்லையா, கொலோன் பல்கலைக்கழக தமிழ் துறையை மூடிட்டாங்க அப்படின்னு, அது உண்மை கிடையாது, அது இப்போ திறந்திருக்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லி ஆதாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு ஆதாரமா என்ன பண்ணிருக்காங்கன்னா, மூடப்படக்கூடிய நிலைமையில் இருக்கிற அந்த தமிழ் துறையை வளர்த்தெடுக்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு அதுக்கான நிதி உதவியை பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆதாரமா கவர்மெண்ட் மூலமா வெளியிட்டு இருந்த அரசாணையை அவங்க பதிவிட்டு இருந்தாங்க. எனவே அதன்படி பார்க்கும்போது ஜெர்மனியில் இருக்கிற கொலோன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தொடங்கி இயங்குறதுக்காக தமிழ்நாடு அரசுடைய நிதி உதவியா 2021ஆம் ஆண்டுல தமிழ்நாடு அரசுடைய தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை மூலமா 1.25 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னும், இதைத்தான் கொலோன் தமிழ்துறை மூடப்படுவதை தடுக்க 1.25 கோடி ரூபாய் வழங்கியது வீணாகவில்லை அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 2021 இந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எது நம்ம காரணமா இருந்துச்சு, இதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குதுங்க. அதாவது ஜெர்மனி கொலோன் பல்கலைக்கழகத்தில் இருக்க தமிழ் துறையை ஒரு பேராசிரியர் மேற்பார்வையிட்டு வந்தாரு. அவர் மறைஞ்சு போகவும் அந்த தமிழ் துறையானது கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்குது. அதனுடைய உச்சகட்டமா 2020 அந்த தமிழ் துறையை மூடக்கூடிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருந்தது. அப்ப அதை காப்பாற்றுறதுக்காக அங்கிருந்த நிர்வாகிகள், பேராசிரியர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிரவுட் ஃபண்டிங் அப்படிங்கிற விஷயத்தை ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பா அந்த தமிழ் துறை இயங்கணும்னா சுமார் 1.25 கோடி ரூபாய் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அந்த 1.25 கோடி ரூபாயை தான் 2021 ஆட்சி அமைச்ச முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு தமிழ் வளர்ச்சித்துறை மூலமா நிதி உதவியா அளிச்சிருந்தாங்க. எனவே இந்த நிலையில அந்த துறைக்கு திரும்ப ஒரு நெருக்கடி ஏற்படுது. அதாவது அந்த தமிழ் துறையில வேலை செஞ்சுட்டு வர பார்ட் டைம் கெஸ்ட் லெக்சர்ஸ், தமிழ் உதவியாளர் ஊதியம், கணினி மற்றும் அலுவலக பொருட்கள் வாங்குறதுக்கு 1,64,00,000 ரூபாய் நிதி உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அந்த தமிழ் துறை இணை பேராசிரியரான முனைவர் ஸ்வேன் வேட்மான் அவர்கள் தமிழ்நாடு அரசுக்கு கடிதம் எழுதுறாரு. எனவே இவருடைய கடிதத்தை தொடர்ந்து தான் 22/7/2025 அன்னைக்கு இதே தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணை வெளியிடுறாங்க. அதுல இணை பேராசிரியர் முன் வச்ச கோரிக்கையை எடுத்து நாங்க தமிழ்நாடு அரசு சார்பா 1,64,00,000 ரூபாயை வழங்குறதுக்காக அரசாணையை வெளியிடுகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. எனவே ஜெர்மனி கொலோன் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற தமிழ் ஆராய்ச்சி துறைக்கு நெருக்கடி வர்றது உண்மைதான். அதை சமாளிக்கிற வகையில தான் தமிழ்நாடு அரசு 2 முறை நிதியுதவி அளிச்சிருக்கிறாங்க. எனவே அந்த துறையானது மூடப்படக்கூடிய நிலைமைக்கு போச்சே தவிர அது மூடப்படவே கிடையாது அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. மூடப்படக்கூடிய நெருக்கடி ஏற்பட்ட ஒவ்வொரு முறையுமே தமிழ்நாடு அரசு தன்னுடைய உதவிகளை வழங்கியிருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. எனவே இது தெரியாத அண்ணாமலை அவர்கள் அந்த பல்கலைக்கழகத்தை தமிழ் ஆராய்ச்சி பிரிவை இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக அடிச்சு வர்றாரு. எனவே இருக்கிற ஒன்றை இல்லைன்னு சொல்றது, இல்லாத ஒன்றை இருக்குதுன்னு சொல்றது எல்லாமே அண்ணாமலைக்கு தான் கை வந்த கலையா இருக்குதுங்க. வேலையில் இருக்கும்போது 20,000 புத்தகங்களை படித்த அண்ணாமலை அவர்கள் இப்போ வேலை இல்லாமல் சும்மா இருக்கும்போது அந்த டீட்டெயில்ஸை கொஞ்சமாச்சு எடுத்து படிச்சிருக்கலாம். தமிழ்நாடு அரசு கொலோன் பல்கலைக்கழகம் தமிழ் ஆராய்ச்சி துறை அப்படின்னு போட்டாவே செய்திகள் வந்து குவியும். ஒரு ஐபிஎஸ் அதிகாரியான இவருக்கு
இருக்கு, ஒரு அரசாணையை எங்கே போய் பார்க்கணும்னு தெரியும். எனவே இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ண தெரியாத அண்ணாமலை அவர்கள் அந்த தமிழ் துறையே இல்லைங்க, இங்கே இருந்த கிணத்தை காணுங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக அடிச்சு விட்டுருக்கிறாரு. எனவே மீண்டும் ஒரு முறை அண்ணாமலை அவர்கள் வசமாக சிக்கியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும்.